சரி, அந்த முனாஃபிகீன்களை பற்றி உள்ள சில விஷயங்களை அடுத்து சொல்லுகின்றான். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அவர்கள் சொல்லவில்லை என்று அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள். என்ன சொல்லவில்லை என்று? இது முன்னால இது சம்பந்தமான அந்த ஆயத்தின் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு போன நேரத்திலே, தபூக் போருக்கு சென்ற நேரத்திலே பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்தன. முனாஃபிகீன்கள் பலரும் அதில் கலந்து கொண்டார்கள். சிலர் அந்த போருக்கு போகாமலேயே தங்களை தடுத்துக் கொண்டார்கள். எங்களுக்கு என்ன காரணம் இருக்கின்றது, நோய் இருக்கின்றது, என்ன வேலை இருக்கின்றது என்பதாக பொய் காரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களை பற்றி சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முனாஃபிகீன்கள் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், இன்னன்னார் முனாஃபிக் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்தது. அப்ப அந்த ஜுலாஸ் என்ற அந்த மனிதன் தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி இப்படி சொல்லி இருந்தால், அதாவது முனாஃபிகீன்களாக நாம் இருக்கின்றோம், நமக்கு என்னென்ன தண்டனைகள் உண்டு, முனாஃபிகீன்கள் மிக கெட்டவர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உரியவர்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எம்மை பற்றி அவர்கள் சொல்லி இருந்தால் உண்மையிலேயே நாம் கழுதைகளை விட மிக கெட்டவர்களாக இருப்போம், கழுதைகளை விட நாம் கெட்டவர்களாக ஆகிவிடுவோம். அதாவது அதை பரிகாசமாகவும் வேடிக்கையாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தை கேலி செய்யக்கூடிய நிலையிலும் அந்த மனிதன் அதை சொல்லுகின்றான். நாம் கழுதையை விட கெட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையில சொல்லல. அத ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருந்தா நம்ம கழுதையை விட கெட்டவர்கள் அப்படின்னு. அந்த மஜ்லிஸ்ல அப்படி சொன்ன பொழுது அந்த மஜ்லிஸ்ல ஒரு சஹாபி ஒருவர் இருந்தார், ஆமிர் என்பது அவருடைய பெயர். அவர் இதை கேட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எப்ப நடந்தது? தபூக் போருக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு போய்விட்டு திரும்பி வந்த நேரத்தில் அந்த ஆமிர் என்ற அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். இப்படி இந்த ஜுலாஸ் என்ற மனிதர் இப்படி சொல்லுகின்றார் என்பதால், தாங்கள் சொன்ன விஷயத்தை கேலி செய்யக்கூடிய அமைப்பில நாம் கழுதையை விட கெட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்பதாக சொல்லுகின்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜுலாஸ் என்பவரை கூப்பிட்டு கேட்டார்கள், நீ இப்படி சொன்னையா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னார், இல்லை நான் சொல்லவே இல்லை, இவர் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு. ஆமீர் பொய் சொல்லுகிறார், நான் சொன்னதாக நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் நீங்க ரெண்டு பேரும் சத்தியம் செய்யுங்க. நான் சொல்லல, நீ சத்தியம் செய்ய. அவர் நீ சொன்னதாக அவர் சத்தியம் செய்யட்டும். ரெண்டு பேரும் சத்தியம் செய்யுங்க. மெம்பருக்கு பக்கத்துல வாங்க, தொழுகை முடிஞ்ச உடனே சத்தியம் செய்யுங்க. பொதுவாக சத்தியம் செய்வதை பற்றி முன்னால் ஒரு ஆயத்து வந்திருக்கு, அது குறிப்பாக அசருக்கு பின்னால சத்தியம் செய்ய வேண்டும் என்பதாக. அப்படி பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர்ட்ட சத்தியம் செய்து வாங்கி இருக்கிறாங்க. அசருடைய தொழுகை தொழப்பட்டது, ரெண்டு பேருமே மெம்பருக்கு முன்னால வந்தாங்க. முதல்ல அந்த ஜுலாஸ் என்பவர் சத்தியம் செய்தார், அல்லாஹ்வின் சத்தியமாக, பில்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர யாருமே இல்லை, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன், மா கால, நான் சொல்லவே இல்லை. ஆமீர் என்பவர் என் மீது பொய் சொல்லுகிறார் அப்படின்னு சத்தியம் செஞ்சார். சரி, நீ சத்தியம் செய்யணும், அவரும் சத்தியம் செஞ்சார். அதே மாதிரி பில்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய அல்லாஹ்வை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன் என்பதால் சொல்லிட்டு அந்த ஆமீர் என்பவர் சொன்னார், இப்ப ரெண்டு பேரும் சத்தியம் செஞ்சுட்டாங்க, அப்ப எப்படி எது பொய்ன்னு நம்புறது? ரெண்டு பேருமே சொன்னது சரியில்லை அப்படின்னு நம்புறதா அல்லது சரின்னு நம்புறதா? இப்ப இவர் ஆமீர் என்ற அந்த சஹாபி இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், அல்லாஹும்ம அன்சில் அலா நபியிக அஸ்ஸாதிக மின்ன ஸித்க, உன்னுடைய உண்மையான நபி, உண்மையான உன்னுடைய நபிக்கு எது உண்மை என்பதை நீ இறக்கி வைப்பாயாக, எங்களிலிருந்து யார் உண்மை சொல்பவர் என்பதை நீ இறக்கி வைப்பாயாக, அந்த செய்தியை நீ சொல்லித் தருவாயாக என்று துஆ செய்தார். அவர் துஆ செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூடியிருந்த சஹாபாக்களும் ஆமீன் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு துஆ கூடும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஒருத்தர் துஆ ஓத இன்னொருத்தர் ஆமீன் சொல்றது கூடும் அப்படிங்கிறதும் அதுல இருந்து தெரியுது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இடையில நான் சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க, கூடியிருந்த மூமின்களும் ஆமீன் சொன்னாங்க. ஆமீன் சொல்லி முடிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, இந்த ஆயத்தை கொண்டு வந்தாங்க, யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்துல் குஃப்ர் என்ற இந்த ஆயத்தை சொன்னார்.
யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அவர்கள் சொல்லவில்லை என்பதாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கின்றார்கள். வலகது காலு கலிமத்துல் குஃபர், குஃபருடைய வார்த்தை அவர் நிச்சயமாக சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இந்த ஆயத்து வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து ஆயத்து வந்துருச்சு. அவர் துஆ கேட்டார், அல்லாஹ் தஆலா ஆயத்தை அருளினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த ஜுலாஸ் என்பவருக்கு பயம் வந்துருச்சு. இப்போ நம்ம தெரியாதுன்னு நினைச்சா தெரிஞ்சு போச்சு. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால உடனே அவர் பயந்து போய், யா ரசூலல்லாஹ் அஸ்மவுல்லாஹ கத் ஆர்லா அலைய தௌபா, எனக்கு தௌபாவுடைய விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள், நான் தௌபா செய்றேன். உண்மையிலேயே நான் சொன்னேன், ஆமீர் சொன்னதுதான் சரி, நான் பொய் சொல்லிவிட்டேன், நான் உண்மையிலே அப்படித்தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப நான் தௌபா செய்து உண்மையான மனிதனாக நான் மாற இருக்கின்றேன், எனக்கு தௌபா சொல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ தௌபா செய்து திருந்தினால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான் என்பதாக சொன்னார்கள். அவர் தௌபா செய்தார். எப்படிப்பட்ட தௌபா என்று சொன்னால், பக்காவான மூமினாக அவர் மாறிவிட்டார். முனாஃபிக் என்ற நிஃபாக் என்ற தரத்தை விட்டு மாறி அருமையான மனிதராக அவர் மாறிவிட்டார். அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இஸ்லாம் அழகாக ஆனது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினார். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, சொல்லவில்லை என்று அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள். ஆனா வலகது காலு, திட்டமாக சொன்னார்கள். கலிமத்துல் இங்க சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையா அல்லாஹ் சொல்றான். அந்த ஒருத்தர் சொன்னாலும் கூட அங்கிருந்த எல்லா முனாஃபிகீன்களும் அதுல கூட்டு எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒப்புக்கொண்டார்கள். அதனால அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் யார் அதுல உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள்லாம் சொன்னாங்க. வலகது காலு கலிமத்துல் குஃப்ரி, குஃபருடைய கலிமாவை இவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்ப குஃபருடைய கலிமா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி சொன்னது உண்மையானால் நாம் எல்லாம் கழுதையை போன்றவர்கள், கழுதையை விட கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னது, அந்த வார்த்தை எதுக்காக அவன் சொன்னான்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை இழிவுபடுத்தி நபி அவர்களை பரிகாசம் செய்வதை போன்று சொன்னார் இல்லையா? முதல்ல சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை பரிகாசம் செய்வது குஃப்ர் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை அல்லது செயல்பாடுகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான் நடைமுறைகளை பரிகாசம் செய்வது குஃப்ர் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றார். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், தொப்பி போடாம தொழுகிறது மக்ரூஹ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்ப தொப்பி இல்ல, ஏதோ நிர்பந்தமான நேரத்தில் தொப்பி போடாம தொழுதாரு, அல்லது தொப்பி போட முடியல, அவருக்கு தலையில புண்ணா இருக்குது நிறைய, அப்படி தொழுகிறாரு, அப்ப மக்ரூஹ்னு சொல்லுவோம். நிர்பந்தமான நேரத்தில் தொப்பி போடாம தொழுத மக்ரூஹ் அப்படின்னு. தொப்பி போடணுமா, இஸ்லாத்துல தொப்பி இருக்கா, அது தேவையில்லையே அப்படின்னு சொல்லி வேணும்னே தொழுது, அது என்னது? குஃப்ர். இந்த ஆயத்தின் மூலமாக அதுவும் குஃப்ர். ஏன்னா தொப்பி போடுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான் நடைமுறை. அதே மாதிரி தலப்பாக கட்டுறதும் சுன்னத்தான் நடைமுறை. எதுவெல்லாம் சுன்னத் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதுவெல்லாம் ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அதை விட்டுவிட்டால் அது வேற விஷயம், அது மன்னிக்கப்படும். வேணும்னே அதை செஞ்சா அது குஃப்ராக ஆகும். இஸ்திக்ஃபாஃபுஸ் சுன்னத்தி குஃப்ர் என்பது ஒரு சட்டம், பொது சட்டம். சுன்னத்தை அலட்சியம் செய்வது குஃப்ர். இது பொது சட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த சுன்னத்தாக இருந்தாலும் சரி, இது சின்னதுதான், இது பெருசுதான், இது சுன்னத்து அக்கதா அல்ல, இது சாதாரணமான சுன்னத்து தான் அப்படின்லாம் கிடையாது. எந்த சுன்னத்தான விஷயம் எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ற அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டிய வார்த்தைகளும் கூட நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த வார்த்தை அவ்வளவு நல்லா இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் நல்லா இல்லையன்றார், குஃப்ர் வந்துடும். இவர் என்ன சொன்னார்? இப்ப ரசூலுல்லாஹ் எங்களை பற்றி சொன்னது உண்மையானா நாங்கெல்லாம் கழுதையை விட கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னார். வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது நல்லதா தான் தெரியுது, அவங்க கழுதையை விட கெட்டவர்கள் தான் உண்மையிலே. ஆனா இங்க என்ன ஆயிடும்? குஃப்ர் வந்துடும். அதை ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். இதே போன்று வலகது காலு கலிமத்துல் குஃப்ர், குஃப்ருடைய கலிமாவை அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த தபூக் போருக்கு முனாஃபிகீன்கள் பலர் சென்றார்கள். அதுல முனாஃபிகீன்களுடைய தலைவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சுலூல் என்பவன் சென்றான். அந்த மனிதன், அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற அந்த மனிதன் தபூக் போர்ல போய் அங்க தன்னுடைய சகாக்களிடத்துல சொன்னான், நாம தான் உயர்ந்தவர்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவரோட சேர்ந்தவங்கலாம் ரொம்ப கேவலமானவர், அவங்களுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. பாருங்க, வீணா இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்க போரும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, இவ்வளவு தூரம் பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கிறார் என்னெல்லாம் பலவிதமான தவறான கருத்துக்களை சொன்னான் அந்த மனிதன்.
கடைசியாக எப்படி சொன்னான், லஇர் ரஜானா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸ மின்ஹல் லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல்ல. சூரத்துல் முனாஃபிக் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நாம் மதீனாவுக்கு திரும்பி சென்றால், தபூக்கில் இருந்து மதீனாவுக்கு திரும்பி சென்றால் கண்ணியமானவர்கள் கேவலமானவர்களை அந்த மதீனாவை விட்டு வெளியேற்றுவார் என்று அவன் சொன்னான். அந்த வாசகத்தை அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். லஇர் ரஜானா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். அதாவது தங்களை எல்லாம் கண்ணியமானவர்கள் என்பதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் சஹாபாக்களையும் கேவலமானவர்கள் என்பதாக கூறுகின்றார். இது குஃபருடைய கலிமா. வலகத் காலு கலிமத்துல் குஃப்ர். இந்த முனாஃபிக்குடைய தலைவன் சொல்லி அந்த வாசகத்தின் காரணமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். முதல்ல சொன்னதுக்கும் இது காரணம், இப்பொழுது சொல்லப்படுவதற்கும் அது காரணம். வலகத் காலு கலிமத்துல் குஃப்ர் வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் நிராகரித்து விட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வாயில சொன்னாங்க, பிறகு குஃபருடைய கலிமாவை வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து ஒரு கருத்து என்னவென்றால், இந்த கஃபரு பாத இஸ்லாமி என்பதிலிருந்து முனாஃபிகீன்கள் எல்லாம் காபிர்கள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றார். முனாஃபிகீன்கள் காபிர்கள் அல்லாத வேறு ஒரு வகையை சேர்ந்தவர்கள், மூமின்களும் அல்ல காபிர்களும் அல்ல அப்படிங்கிறது அல்ல, காபிர்கள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா இதிலே உறுதிப்படுத்துகின்றார். வஹம்மு பிமா லம் யனாலு. அவர்கள் பெற முடியாத ஒன்றை அவர்கள் நினைவு கொண்டார்கள். வஹம்மு அவர்கள் நினைத்தார்கள், நாடினார்கள், பிமா லம் யனாலு எதை பெற முடியாதோ அதனை அவர்கள் தங்களுடைய உள்ளங்களால் நாடினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதாவது எது கிடைக்க பெற முடியாதோ செய்ய முடியாதோ அதை அவர்கள் நாடினார்கள் என்பதாக. தபூக் போருக்கு போவதற்கு முன்னதாகவே முனாஃபிகீன்கள் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தபூக் போருக்கு போவதற்கு முன்னாலேயே நம்ம அவரை கொலை செய்து விட வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டினார்கள். அப்படி திட்டம் தீட்டியவர்களே ஒரு 12 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த போருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன பண்ண, அவருடைய உயிரை எடுத்து விட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும், நஅூதுபில்லாஹ், அப்படி முடிவு செய்தார்கள் அவர்கள். அதுல ஒரு 12 பேர் கலந்து கொண்டார்கள். அந்த 12 பேர் கூட்டாக சேர்ந்து இப்படி செய்து விட வேண்டும் என்பதாக. இது அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. அல்லாஹ் தஆலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவித்து கொடுத்தான், இப்படி ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க, மஷ்வரா நடக்குது, அதுல 12 பேர் கலந்திருக்கிறாங்க, அந்த 12 பேருடைய பெயர்கள் என்னென்னது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தான். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லி இருந்தார்கள், என்னை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டிய 12 நபர்களுடைய பேர் என்னென்னது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெயர் தெரிந்தது. பெயரை சொன்னார்கள் ஹுதைஃபா அவர்களிடத்தில். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவங்க பின்னால போய் அந்த 12 பேரையும் கத்தல் பண்ணிரட்டுமான்னு கேட்டாங்க. 12 பேர் பேரை சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அக்ரஹு அன் தகூலல் அரபு லம்மா லஃபிர பி அஸ்ஹாபிஹி யக்துலுஹும். அதாவது இவர் வெற்றி கொண்டு பல நாடுகள் பல பிரதேசங்கள் இவருடைய கைக்கு வந்த பின்னால், அதாவது இஸ்லாம் மேலோங்கி வந்த பின்னால், இவருக்கு ஒரு வெற்றி கிடைத்த பின்னால் தன்னுடன் இருந்த தோழர்களையே கொன்றுவிட்டார் என்று மக்கள் சொல்லி விடுவார்கள். அதனால அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டார். ஏன்னா இந்த முனாஃபிகீன்கள் இவர்கள் உள்ளே உன்ன குஃப்ர வச்சிருக்கிறாங்க, வெளியே இஸ்லாமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சஹாபாக்களும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிகீன்களை கொலை செய்தால் என்ன சொல்லுவாங்க மக்கள்லாம்? அவரோட இருந்த சஹாபாக்களே கொண்டு கொலை செஞ்சிட்டாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நேரத்தில் சொல்றது மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டு விடும். இப்ப சரித்திரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய வரலாற்றையும் அவருடைய தியாகங்களையும் அவருடைய மேன்மையான விஷயங்களையும் புகழ்ந்து எழுதக்கூடியவர்கள் எல்லா சரித்திர ஆசிரியர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்.
யார்கிட்ட பொறாமை இருக்குதோ அவர்களை தவிர, இஸ்லாத்தின் மீது பொறாமை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தவிர எல்லா மனிதர்களும் உண்மையிலேயே அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னு சொன்னா ரசூல்லா மாதிரி ஒரு மனிதரே கிடையாது உலகத்துல, ஒரு தலைவரே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். எல்லா மனிதர்களும் புகழ்ந்திருக்கிறாங்க. அவர் குஃபுர்ல இருக்கிறாரு, எதுல இருக்கிறார், புகழ்ந்துதான் சொல்லுவாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்துருச்சுன்னு வச்சுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 12 பேரை கொலை செய்ய சொல்லி இருந்தாங்கன்னு வச்சா என்ன ஆகும்? இந்த சரித்திரமே மாறும். காலம் முழுவதும் அந்த சரித்திரத்திலே ஒரு வலு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் கூடாது, அரபியர்கள் இப்படி சொல்லிக் கொள்ளுவார்கள் என்று அங்க அந்த காலத்தில் உள்ள விஷயத்தை சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபியர்கள் பேசிக் கொள்ளுவார்கள், தன்னுடன் இருந்த சஹாபாக்களையே நண்பர்களையே இவர் கொன்று விட்டார் என்று பேசிக் கொள்வார். அதை நான் வெறுக்கின்றேன். பல் யக்ஃபீஹிமுல்லாஹு பித்பைலா, எனினும் அந்த மாதிரி முனாஃபிகீன்கள் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்களே, அந்த முனாஃபிகீன்களுக்கு துபைலா என்பதை அல்லாஹ் தஆலா போதுமாக்கி வைப்பான், அதை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்ல துபைலா என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஷிஹாபும் மின் ஜஹன்னம், நரகத்தில் எரியக்கூடிய ஒரு எரிகொல்லி, அது ஒரு பெரிய சுடர், நரகத்தினுடைய நெருப்பு ஜுவாலை அது. யஜஅலுஹு அலா நியாதி ஃபுஆதி அஹதிஹிம் ஹத்தா தஸஹக நஃப்ஸுஹு, அந்த நரகத்தினுடைய அந்த நெருப்பு ஜுவாலை அவருடைய உடலை மட்டுமல்ல அவருடைய இதயத்தையும் கரித்து பொசுக்கும் என்பதாக சொன்னார். அந்த துபைலா என்ற நரகத்திலே இவர்கள் போடப்படுவார்கள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால அது போதும் அவங்களுக்கு தண்டனை, நம்ம இங்க தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொன்னார். சரி, வஹம்மு, அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றார், வஹம்மு பிமாலம் யனாலு, அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அவர்கள் நினைத்தார்கள், நாடினார்கள் என்பதா. பெற்றுக்கொள்ள முடியாத, செய்ய முடியாத விஷயம். ரசூலுல்லாஹ் கொலை செய்ய முடியுமா? முடியாது. முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொறுப்புல பாதுகாப்பை எடுத்துக்கொண்டான். எந்த படையும் தேவையில்லை, எந்த மனிதரும் தேவை. முன்னால் அதுக்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. எந்த மனிதரோ எந்த பாதுகாப்பாளரோ எந்த படையோ தேவையில்லை. இப்ப பாருங்க, ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால், ஒரு தலைவர் என்று சொன்னால் எத்தனை பேர், எத்தனை படைகள் இருக்குன்னு அவரை பாதுகாப்பதற்காக. இங்க அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொண்டான், நான் பாதுகாக்கின்றேன் என்பதாக. அதனால அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற காரணத்தினால் எந்த படையும் தேவையில்லை, எந்த மனிதரும் தேவை, யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால அல்லாஹ் இங்க சொல்றான், பிமா லம் யனாலு, அவர்கள் செய்ய முடியாததை நினைத்தார்கள். கொலை செய்யலாம் நினைச்சாங்க, அதான் முடியாது. ஆனா இந்த முனாஃபிகீன்கள் பாருங்க, பெரிய உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் இந்த முனாஃபிகீன்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. பெரும் உபகாரம் செய்த பின்னாலும் கூட உபகாரம் செய்தவர்களுக்கு அபகாரம் செய்கின்றார்கள், இவர்கள் துன்பம் இழைக்கின்றார்கள். அதை அல்லாஹ் அடுத்து சொல்லுவா, நகமு, இவர்கள் வெறுக்கவில்லை, இல்லா அன் அகனாஹுமுல்லாஹு ரசூலு, வெறுக்கவில்லைனா இஸ்லாத்தையும் இஸ்லாத்தில் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கவில்லை. இல்லா அன் அகனாஹுமுல்லாஹு ரசூலுஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹும் அவருடைய ரசூலும் அல்லாஹ் தன்னுடைய கருணையின் காரணமாக அவர்களை தேவையற்றவர்களாக பணக்காரர்களாக ஆக்கி வைத்ததை தவிர வேறு காரணத்தினால் வெறுக்கவில்லை. அல்லாஹ் ரசூலை ஏன் அப்படி வெறுக்கிறாங்க இந்த ஆளுங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு தெரியாமலேயே வெறுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இவர்கள் ஏழ்மையில் இருந்தார்கள், வறுமையில் இருந்தார்கள். அல்லாஹ் ரசூலும் தான் இவர்களை பணக்காரர்களாக ஆக்கி வைத்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால யாரெல்லாம் இந்த முனாஃபிகீன்கள் என்று இருக்கின்றார்களோ, இவர்கள் கிட்டத்தட்ட 700 பேர் வரைக்கும் இருந்தாங்க, 300 பேர் வரைக்கும் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சுலூல் என்பவன் தான் அதற்கு தலைவன். என்ன, பின்னால அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தார் அப்துல்லா என்று சொல்லி, அவரும் அதே மாதிரி இருந்தார். பின்னால் அவர் தௌபா செய்து சரியான முஸ்லீமாக ஆகிவிட்டார். பிறகு இப்ப அவங்க ஒரு 300-400 பேர் இருந்தாங்க, அவங்க அந்த முனாஃபிகீன்கள். இந்த 300-400 பேரும் மிகப்பெரிய வறுமைக்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள். சாப்பாட்டும் கூட வழி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு வறுமைக்குள்ளானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு அனுப்பினான். அங்கே போர் நடந்தது. ஒருத்தர் 2 பேராக இணைந்து அந்த முனாஃபிகீன்கள் இஸ்லாத்தில் தாங்கள் இருப்பதாக காட்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கும் போர் செய்யக்கூடிய ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினாங்க. போர்க்களத்திற்கு வருவதற்குரிய நிலை. போர்க்களத்திற்கு வந்தார்கள். அங்கே கிடைக்கக்கூடிய கனீமத்துடைய அந்த பொருள்களில் எல்லாம் அவர்களுக்கும் பங்கு கொடுத்தார்கள்.
அப்படி கனிமத்துடைய பொருள் கிடைத்ததின் காரணமாக சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் வசதி பெற்றவர்களாக ஆயிட்டாங்க. ஒருத்தர் உபகாரம் செய்யறாரு, உபகாரம் செய்யக்கூடிய அந்த மனிதரையே இவர் வெறுப்பது, உபகாரம் செய்யக்கூடிய அந்த மனிதருக்கே இடையூறு செய்வது, அவருக்கே துன்பம் தருவது, அவருக்கே கேடு விளைவிப்பது என்பது இந்த ஆயத்தினுடைய கருத்து. இது ஒரு முனாஃபிகீன்களை பற்றி இங்கே சொல்லும் பொழுது மூமினான மனிதர் இப்படி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றான். யாராவது நமக்கு ஒரு உபகாரம் செய்தார்கள் என்று சொன்னால் உபகாரத்திற்கு நன்றி பாராட்ட வேண்டும், அவருக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும், திருப்பி எந்த வகையில் செய்ய முடியுமோ அப்படி திருப்பி செய்ய வேண்டும். உபகாரம் செய்தவருக்கு அபகாரம் செய்வது என்பது கூட, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கின்றான் அப்படின்னு சொல்லுவோம், உபகாரம் செய்தவனுக்கு அபகாரம் செய்கின்றான் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். ஒருத்தர் கேட்டார், அரபியில சொல்லப்படும் இத்தகி ஷர்ர மன் அஹஸன்த இலைஹி, யாருக்கு நீ உபகாரம் செய்தாயோ அவருடைய தீமையை பயந்து கொள். நமக்குள்ள சில பேர் அப்படி இருக்கிறாங்க, நம்மள்டே இருப்பாங்க, கொஞ்சம் வசதியானவரா இருக்காருன்னு வச்சுங்க, பணக்காரரா இருக்கார், ரொம்ப வசதியானவரா இருக்கார், அவர்கிட்ட சில பேர் இருப்பாங்க, வந்து இவரை புகழ்வார், எல்லாமே சொல்லுவார், அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுப்பார், எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பார். இவற்றிலிருந்து அவர் காசு வாங்கிக்குவார், இவற்றிலிருந்து எல்லா காசுகளையும் வாங்கி அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பார். அவர் குடும்பத்தில் 5-6 பேர் 10 பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்குமே இவற்றிலிருந்து காசு வாங்கிக்குவார், எல்லாம் செய்வார். ஆனா கடைசியில அவருக்கே துரோகம் செய்யக்கூடிய சூழ்நிலை அவரிடத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய மனிதர்களை நம்ம பார்க்கலாம், நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை பார்க்கலாம். அது மாதிரி இவருடைய உபகாரத்தை பெற்றுக்கொண்டு இவருக்கே துரோகம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு அரபியில இப்படி சொல்லுவாங்க, இத்தகி ஷர்ர மன் அஹஸன்த இலைஹி, யாருக்கு நீ உபகாரம் செய்கின்றாயோ அவருடைய தீமையை பயந்து கொள். அப்ப யார் நமக்கு தீமை செய்வார் என்பதை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்து. இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கின்றது அரபியில, இந்த பழமொழிக்கு தோதா குர்ஆன்ல ஆயத்து இருக்குதா ஏதாவது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு பெரிய அறிஞரிடத்துல இந்த பழமொழிக்கு தோதா ஒரு ஆயத்து இருக்குதா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஆயத்து தான் அது, வமா நகமு மின்ஹும் இல்லா அன் அக்னாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி என்ற இந்த ஆயத்து தான் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களை சீமானாக, பணக்காரராக, வசதி பெற்றவர்களாக ஆக்கி வைத்ததை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை இவர்கள் பழி வாங்குவதற்கு, இவர்கள் வெறுப்பதற்கு. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் வெறுக்கின்றார்கள் சொன்னா அதுக்கு காரணம் அவர்களை அல்லாஹு தஆலாவும் ரசூலும் சேமான்களாக, சிறப்பானவர்களாக, வசதி பெற்றவர்களாக ஆக்கி வைத்ததுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுனைன் போருடைய விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறோம். சில சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருள்ல இருந்து கொடுக்கல, கனிமத்துடைய பொருள்ல இருந்து கொடுக்கல. புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவாசிகள் வந்தாங்க, சில பேர், அவங்களுக்கு பொருளை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கனிமத்துடைய பொருள். அப்ப இது சரியான நீதி அல்ல, சரியாக பொருள் பங்கிடப்படவில்லை என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள். முன்னால் உள்ள ஆயத்துக்களை விளக்கம் சொன்னான். அல்லாஹ்வும் ரசூலும் நீதி செய்யவில்லை என்று சொன்னா உலகத்துல வேறு எவன் நீதி செய்வான் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்களை பார்த்து, அன்சாரி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அலம் அஜிதுக்கும் வலாலன் ஃபஹதாக்குமுல்லாஹு பி, நீங்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருந்தீர்கள், தவறான வழியிலே இருந்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா, அல்லாஹ் தஆலா என் மூலமாக உங்களுக்கு நேர் வழி காட்டினான், ஹிதாயத்தை கொடுத்தான். வகுன்தும் முத்தஃபர்ரிகீன ஃபஅல்லஃபகுமுல்லாஹு பி, நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டு பலவாறு பிரிந்து பல கூட்டத்தினராக சண்டை போட்டுக் கொண்டு இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றுபடுத்தினான், உங்களுக்கு அன்பை காட்டினான், உங்களை எல்லாம் அன்பாளர்களாக ஆக்கி வைத்தான். வஆல்லதன் ஃபஅக்னாகுமுல்லாஹு பி, நீங்கள் வறுமை உள்ளவர்களாக இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை சீமானாக, பணக்காரனாக ஆக்கினான் இல்லையா என்று கேட்டார்கள். ஒவ்வொரு வாசகத்தை சொல்லும் பொழுதும் சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு அல்லாஹு வ ரசூலுஹு அமன், ஆம் அல்லாஹ் ரசூலும் எங்களுக்கு ஒரு பெரிய உபகாரிகளாக இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அது மாதிரி அல்லாஹ் மூலமாக, ரசூலின் மூலமாக மிகப்பெரிய உபகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள் இந்த முனாஃபிகீன்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். சரி, இந்த முனாஃபிகீன்கள் இப்படியே இருப்பார்களா? இப்படியே இருந்து இப்படியே மடிய வேண்டியதுதானா? இவர்களுக்கு வேறு வழி இல்லையா? வழி இருக்கின்றது. தௌபா செஞ்சு தங்களுடைய நிஃபாக்தனத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ் தஆலா நல்ல நிலையை உண்டாக்கிறோம், சரியான மூமின்களாக நன்மையை பெறக்கூடியவர்களாக ஆயிடுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றார். அவர்கள் தௌபா செய்தால் அது ரொம்ப அவர்களுக்கு மிக நல்லதாக ஆகிவிடும்.
தௌபா செய்தால் நல்லதாக ஆகியும். இந்த ஆயத்து அந்த ஆயத்துடைய தொடர் முதல்ல சொன்ன அந்த ஆயத்துடைய தொடர் தான் அந்த ஜுலாஸ் என்பவர் தௌபா செய்து தன்னை நல்ல மனிதராக ஆக்கி கொண்டார். அவர்கள் புறக்கணித்தால் தௌபா செய்ய மாட்டோம், நாங்க இப்படித்தான் இருப்போம் என்று புறக்கணித்து விட்டால் அதாபன் அலீமா, அல்லாஹ் அவர்களை நோவினை தரும் வேதனையாக வேதனை செய்வான், உலகத்திலும் ஆகிரத்திலும். உலகத்தில் என்ன வேதனை? அவர்களுக்கு வரி விதிப்பது, அவர்களுக்கு போரிலே கொலை செய்யப்படுவது, அல்லது வேறு விதமான தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவது. பிறகு ஆகிரத்திலே நரகத்தை கொண்டு வேதனை செய்யப்படும் அவர்களுக்கு. ஆக உலகத்திலும் ஆகிரத்திலும் நோவினை தரும் வேதனையாக அல்லாஹ் தஆலா அவர்களை வேதனை செய்வான். பித்துன்யா வல் ஆகிரா, உலகத்திலும் ஆகிரத்திலும் வேதனை செய்வான். வமா லஹும் ஃபில் அர்லி மின் வலிய்யின் வலா நஸீர். சரி, இவர்களை காப்பாற்றுவதற்கு உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு தண்டனை விட்டு யாரும் கிடையாது. வமா லஹும் ஃபில் அர்ல், இந்த பூமியிலே அவர்களுக்கு கிடையாது மின் வலிய்யின் வலா நஸீர், எந்த உதவியாளனும் எந்த பொறுப்பாளனும் கிடையாது. யாரும் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களை காப்பாற்ற முடியாது, உதவி செய்யவும் முடியாது. முனாஃபிகீன்கள் சில பேரை பற்றி இப்படி சொல்லுகின்றார். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் முனாஃபிகீன்கள். வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ, அவர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வாக்குறுதி எடுக்கின்றார்கள். லஇன் ஆதானா மின் ஃபضலிஹி லனஸத்தகன்ன, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையின் காரணமாக எங்களுக்கு ஏதாவது கொடுத்தால், பொருளாதாரத்திலே எங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால், லனஸத்தகன்ன, நாங்கள் தான தர்மம் செய்வோம், சதகா செய்வோம். வல நகூனன்ன மினஸ் சாலிஹீன், நாங்கள் சாலிஹீன்களில் உள்ளவர்களாக ஆகிடுவோம், நல்லடியார்களில் உள்ளவர்களாக, நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவோம். அதாவது நன்மைகளை பிறருக்கு செய்வது, உறவினர்களை ஆதரித்து வாழ்வது, ஜகாத்து கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவது, இதெல்லாம் நல்ல காரியம். இந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களில் உள்ளவர்களாக நாங்கள் ஆயிடுவோம் என்று சொல்லுகின்றார்கள் சில முனாஃபிகீன்கள். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி, சரி அவங்க கேட்டபடி சொன்னபடி அல்லாஹ் தன்னுடைய கருணையின் காரணமாக அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தால், அவர்களை வசதி உள்ளவர்களாக ஆக்கி வைத்தால், பகிலு பிஹி, அந்த பொருளை கொண்டு அவர்கள் பகீல்தனம் செய்கின்ற, கஞ்சத்தனம் செய்கின்றார். பொதுவாக எல்லா மனுஷனுடைய இயல்பே அப்படித்தானே. நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு 10 கோடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 2 கோடி கொடுத்துருவேன். எங்க பொருசாக்க பள்ளியாசலுக்கு 2 கோடி கொடுத்துரும் அப்படின்னு நீயத்தெல்லாம் பண்ணுவேன். 10 கோடி வந்துருச்சுன்னு வச்சு கொடுப்பனா 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். மனிதனுடைய இயல்பு இது. பலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி பகிலு பிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையின் காரணமாக அந்த மனிதர்களுக்கு கொடுத்தால் அதிலிருந்து அவர்கள் கஞ்சத்தனம் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து ஒரு மனிதரின் காரணமாக, ஒரு மனிதன் சம்பந்தமாக இறங்கியது. ஒமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி அளிக்கின்றார்கள், உடன்படிக்கை செய்கின்றார்கள். நிச்சயமாக எனக்கு காசு வந்துச்சு, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்லாம் சொல்றார் என்று. இது முனாஃபிக்கை சேர்ந்த ஒரு மனிதர் தான், அன்சாரிகள்ல ஒரு மனிதர் என்பதாக குறிப்பிடுகின்றார். அவருக்கு பெயர் சாலபா இப்னு ஹாத்தம், சாலபா இப்னு ஹாத்தம் என்பதாக அவருடைய பெயர். சாலபா அப்படின்னு பொதுவாக சரித்திரத்தை சொல்லுவாங்க, படிச்சிருக்கலாம். அவர் ரொம்ப வறுமை உள்ளவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்டார் ஒரு தடவை, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப வறுமையா இருக்குது, ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுக்கும்படியாக அல்லாஹ் தஆலா இடத்துல நீங்க துஆ செய்யுங்க. உதோல்லாஹ அன் யர்சுகனியே மாலன், பொருள், எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுக்கும்படியா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைஹக யா சாலபா, சாலபா உனக்கு என்ன கேடு வந்துச்சு, ஏன் பொருள் கேட்கிற என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கலீலுன் துஅத்தி ஷுக்ரஹு கைரும் மின் கஸீரின் லா துதீகுஹு, கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் பொருள், அந்த கிடைச்சதுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால், நிறைய பொருள் கிடைச்சு ஷுக்ர் செய்ய முடியாத நிலை ஏற்படும், அதை விட அது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பொருள் கிடைச்சிச்சு, ஷுக்ர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுரும் இல்லையா? ஷுக்ர்லாம் எங்க செய்யணும், பொருளை பாதுகாக்கிறதுக்கே பெரிய கஷ்டம், நன்றி செலுத்துறதுக்குள்ள நேரம் எங்க இருக்கணும். அப்படி நன்றி செலுத்த முடியாத பெரும் பொருளை விட நன்றி செலுத்தப்படக்கூடிய கொஞ்சம் பொருள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். சொன்னாங்க ரசூலுல்லாஹ். போயிட்டார் அவர். சரி, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போயிட்டார்.
திரும்ப ஒரு ஞாபகம் வச்சு மறுபடியும் வந்தார். மறுநாள் அப்புறம் வந்தார். யா ரசூலுல்லாஹ் எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுக்கும்படியா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க, உனக்கு என்ன கேடு வந்துச்சு, ஏன் பொருள் கேட்கற, நீ உனக்கு என்ன, நீ நாசமா போக போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அமா தர்லா அன் தக்கூன மிஸ்ர நபி இல்லா, அல்லாஹ்வுடைய நபியாக என்னை போன்று நீ இருக்க விரும்பலையா? எனக்கு பாரு, லவ் ஷீத்து அன் தசீர மலையில் ஜிபால் ஜஹபன் லசாரத், அல்லாஹ் தஆலா இந்த மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தர்றதாக என்கிட்ட சொன்னான். நான் விரும்பினால், நான் நினைத்தால் இந்த மலைகள் எல்லாம் தங்கமாக ஆக்கி தருவான். ஆக்கி தருவதோடு மட்டுமல்லாம நான் எங்க போறேனோ அது என் கூடவே வரும் அந்த மலையெல்லாம், தங்க மலைகள் எல்லாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருந்து கூட நான் வேணான்னு சொல்லிட்டேன். உன்னுடைய நபி அல்லாஹ்வுடைய நபியாகிய நான் இருக்கிறேன், என்னை பார்த்து நீ படிப்பினை பெறக்கூடாதா, என்ன வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன். திரும்ப அப்ப அந்த அவர் சொன்னார், அந்த சாலபா சொல்றாரு, வல்லதி பாசக பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பியவனின் மீது சத்தியமாக, லஇன் தஅவத்துல்லாஹ ஃபரஸகனி மாலன், தாங்க அல்லாஹ் தஆலாட்ட துஆ செஞ்சு எனக்கு அல்லாஹ் தஆலா பொருளை கொடுத்தா, லஉத்தியன்ன குல்ல தி ஹக்கின் ஹக்கா, யார் யாருக்கு அந்த பொருளில் இருந்து என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் மிகச் சரியாக நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு பொருள் கொடுப்பாயாக அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் துஆ செஞ்சாங்க. அவருக்கு ஒரு ஆடு கிடைச்சிச்சு. ஆடு கொடுக்கப்பட்டது யாரோ கொடுத்தாங்கன்னு வச்சுங்க. அந்த ஆடு குட்டி போட்டது. குட்டி போட்டு 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, இப்படி நிறைய குட்டிகளை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆடு பல குட்டிகளை போட்டுச்சு. கடைசியில் அவரு அந்த குட்டி போட்டு அந்த சரித்திரத்தில் எழுதுறாங்க, புழுக்களை போட்டு அந்த பெருக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த ஆடு பெரும் மந்தை ஆயிடுச்சு நிறைய. ஒரு சில வருஷங்கள்லயே அப்படி பெரிய பெரிய அளவுல அவருக்கு ஆட்டு மந்தைகள் ஏற்பட்டு போச்சு. இப்ப மதீனாவில் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருக்கிறார். அவர் எல்லா நேரங்களும் அங்கதான் தொழுவாரு, தஹஜ்ஜத் தொழுவாரு, எல்லாம் செய்வாரு, திக்ர் செய்வாரு, திலாவத் செய்வாரு, எல்லாம் இருக்கு. இப்ப இந்த ஆட்டு மந்தைகள்லாம் நிறைய ஆனதுனால ஊருக்குள்ள பக்கத்துல இருக்க முடியல. அதனால மதீனாவில் கொஞ்சம் தூரத்துல ஒரு இடம் பார்த்து ஆட்டுப்பட்டி ஒண்ணு தயார் பண்ணி அங்க போய் இருந்துட்டாரு. ஒரு வீடு வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்டிட்டு அங்கேயே இருந்துட்டாரு. அப்படி தூரமா போனதுனால இவருக்கு ஃபஜ்ருக்கு வருவாரு, லோஹர் அஸ்ருக்கு வர்றது இல்ல, மகரிபுக்கு வருவாரு, இஷாவுக்கு வருவார், 3 வேளை வந்துட்டு இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தா ஃபஜ்ர்லயும் காணோம் அவரை. அதுக்கு பின்னால மகரிபிலையும் வரல, அப்புறம் இஷாவிலையும் வரல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தொழுக 5 நேரம் போயிடுச்சு. ஜும்மாவுக்கு மட்டும் வந்துகிட்டு இருந்தார். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டும் மஸ்ஜித் நபவிக்கு வருவார். கொஞ்ச நாள் ஆச்சு, ஜும்மாவுக்கும் வர்றதில்லை. அவர் ஜும்மாவுக்கும் வராம விட்டுட்டார். இதெல்லாம் எதன் காரணமாக? இந்த பொருளின் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் கடைசியாக இந்த ஆயத்தை அருளினான். ஜகாத் சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத். ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்ஹிருஹும் வ துஸக்கீஹிம், அவர்களிடத்திலிருந்து பொருளை வசூல் செய்வீராக, ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்வீராக. அப்போ ஆள்களை நியமிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய பொருள்லாம் வசூல் செய்ய சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ கேட்டாங்க, இந்த சாலபா என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், அவருக்கு நிறைய ஆடுகள் பெருத்து போச்சு, அதனால இங்க ஊர்ல இருக்க முடியல, வெளியே போயிட்டாரு. அந்த ஆட்டை மேய்க்கிறதுலயே அவருக்கு கவனம் இருக்கிற நேரம் போதாதனால தொழுகம் வர்றதில்லை, அப்புறம் எல்லா தொழுகைக்கும் வர்றதில்லை, ஜும்மாவுக்கு வர்றதில்லை என்றெல்லாம் சஹாபாக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு என்ன கேடுகள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சு முதல்லயே சொன்னாங்க, வைஹக சாலபா, சாலபா உனக்கு என்ன நாசம் வந்துருச்சு, கேடு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவருக்கு கேடு வந்துருச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரை அனுப்புனாங்க. அந்த சாலபாட்ட போய் கணக்கு பார்த்து எவ்வளவு ஆடு இருக்குது கணக்கு பார்த்து வரிய ஜகாத்தை வசூல் பண்ணிடு சொல்லி. 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும். ஒரு வருஷம் சென்றா ஒரு ஆடு ஜகாத். 40 ஆடுகளுக்கு ஒரு ஆடு இல்லையா? அது மாதிரி கணக்கு பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவங்க 2 பேரும் போனாங்க. இன்னொரு மனிதர் பனு சுலைம் என்ற ஒரு கபீலா, ஒரு கூட்டம், அவர்கிட்டையும் சில பொருள், அவங்க கொஞ்சம் தூரமா இருந்தார், அவர்கிட்டையும் போய் வாங்கிட்டு இவர்கிட்டையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேரும் அனுப்புனாங்க. அப்ப அந்த மனிதர், பனு சுலைமை சேர்ந்த அந்த மனிதர் என்ன பண்ணாரோ, ஆமா எனக்கு அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து ஜகாத்து காசு கொடுத்துட்டார். அந்த ஆடுகள்லாம் கொடுத்தார். ஆடு மாடு என்ன இருக்க எல்லாம் கொடுத்து. இவர் போய் கேட்ட உடனே மாஹாதிஹி இல்லா உஹ்துல் ஜிஸ்யா அப்படின்னு சொன்னாராம். இது என்னது, வரி போடுற மாதிரில இருக்குது, இருக்கிற காசுக்கு வரி போடுற மாதிரில தெரியுது. ஜிஸ்யா அப்படின்னு சொன்னா காபிர்களிடத்திலிருந்து இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய வரி. அவர்கள் நமக்கு இஸ்லாத்துக்கும் மோமின்களுக்கும் முஸ்லிமுடைய அரசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காண்டி
கட்டுப்பட்டு இருக்கின்றோம் என்று ஒப்புக்கொள்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட வரி அது ஜிஸ்யா. ஜிஸ்யாவை போல தெரியல தெரியுது, ஜிஸ்யாவுடைய சகோதரி மாதிரில தெரியுது இது அப்படின்னு சொல்ல. சரி நீங்க 2 பேரும் போங்க, நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு கொடுக்கல. யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க இந்த விஷயத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதே வாசகத்தை திரும்பி சொன்னாங்க, யா வைஹ ஸாலபா, யா வைஹ ஸாலபா, ஸாலபாவுக்கு வந்த நாசமே நாசமே கேடே அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை இறக்கினார். வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ லஇன் ஆதானா மின் ஃபضலிஹி லனஸதக்கன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன் என்ற இந்த ஆயத்தை அப்பொழுது அருளினார். அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அவர்களில் சிலர் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்கின்றார்கள், வாக்குறுதி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தன்னுடைய கருணையின் காரணமாக எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம், நல்லடியார்கள் உள்ளவர்களாக ஆயிடுவோம், எல்லா நல்ல செயல்களையும் செய்வோம்னு சொல்றாங்க. ஆனா ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி தன்னுடைய கருணையினால் அல்லாஹ் தஆலா கொடுத்த பொழுது பகிலூ பிஹி அந்த பொருளின் மூலமாக அவர்கள் கஞ்சத்தனம் செய்கின்றார்கள். வதவல்லவ் அவர் புறக்கணித்து விடுகின்றார்கள். வஹும் முஅரிதூன் புறக்கணிக்கிறவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுகின்றார்கள். அந்த தர்மத்தை விட்டும் எதை சொன்னார்களோ அதை விட்டும் நீங்கி விடுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து வந்துச்சு. இந்த ஆயத்து ஸாலபாவுடைய விஷயமாக அருளப்பட்டு இருக்கின்றது என்பது சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிச்சு காட்டின உடனே அந்த மஜ்லிஸ்ல ஒருத்தர் இருந்தார். சொல்லும் போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஸாலபாவுடைய சொந்தக்காரர். அவர் வேகமா போய் ஸாலபாட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி உன் சம்பந்தமாகத்தான் ஒரு ஆயத்தை இறங்கி இருக்குது, அந்த ஆயத்துல உன்னை கண்டிச்சு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஏன்னா குறிப்பிட்ட அந்த ஸாலபாங்கிற பேரோ அல்லது ஒரு மனிதரை பற்றியோ கிடையாது, பொதுவாக அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொல்லுகின்றான். நீங்க அதுல அவர் காரணமாக இறக்கப்பட்ட இந்த ஆயத்து. இப்ப அவர் போய் சொன்னார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸாலபா என்ன பண்ணாரு, அவருக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. அல்லாஹ் தஆலா என்னை கண்டிச்சு ஆயத்தை இறக்கினார் என்று சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தாங்க கேட்ட அந்த சதகா தர்மங்கள், அந்த சதகா ஜகாத் எல்லாம் நான் கொடுத்துறேன், என்னுடைய பொருளுக்கு எவ்வளவு ஜகாத்தோ அதை கொடுத்துறேன், உபரியாக அல்லாஹ்வுடைய பாதையில என்ன கொடுக்க சொல்றீங்களோ அதெல்லாம் கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ மனானி அன் அக்பில மின்க சதகத்துக, உன்னுடைய சதகாவை ஒப்புக்கொள்ள கூடாது என்று அல்லாஹ் தஆலா எனக்கு தடை விதித்து விட்டான் என்று சொன்னார். ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உத்தரவு வந்துச்சு. அதனாலதான் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சம்பாரிச்சேன், நான் செலவு பண்ணுவேன் என் இஷ்டத்துக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சம்பாதிக்கிறதும் செலவு பண்றதும் ரெண்டுமே அல்லாஹ்வுடைய இஷ்டத்துக்கு தான் இருக்கணும். சம்பாதிக்கிறதும் அல்லாஹ்வுடைய இஷ்டம் தான். அவன் கொடுக்கலன்னா எப்படி கிடைக்கும்? அவன் ஓபன் பண்ணலன்னா எப்படி வழி திறக்கும்? அதனால அல்லாஹ் தஆலா கொடுக்கறான், செலவு செய்யும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இப்படி எல்லாம் கண்ணா புண்ணான்னு செலவு பண்றதா அப்படின்னு செலவு பண்றவரை பார்த்தும் சொல்லக்கூடாது. ஒருத்தர் செலவு பண்றாரு, நல்லா அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு வீட்லயும் குடும்பத்திலையும் பாக்குறோம். மனைவி நிறைய செலவு செய்வாங்க, கணவன் முடிச்சு சத்தம் போடுவார், இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டே இருந்த அப்படிம்பாரு. கணவன் செலவு செய்வாரு, மனைவி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்ணா அப்படின்னா செலவு செஞ்சுட்டே இருங்க, நம்ம கடைசியில ஓட்டாண்டி ஆக வேண்டியதுதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முதல்ல ஓட்டாண்டியா இருந்தாங்களே அது தெரியாது, முதல்ல இல்லாம தானே இருந்துச்சு, கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, செலவு செய்ய வேண்டியதுதானே. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்துருவான். அவர்கிட்ட போய் ஏதாச்சும் காசு தர்மம் கொடுங்க அப்படின்னு கேட்டா, நான் கஷ்டப்படும் போது யாரு கொடுத்தா, போயா வேலை பார்த்துக்கிட்டு, நான் கஷ்டப்படும் போது யாருமே கொடுக்கல, இப்ப நீ வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஆளுகளும் உண்டு. நம்ம சமுதாயத்தில் தான். மற்றவங்களை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது, கானூன் கிடையாது. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் படிப்பனையாக நமக்கு சொல்லி தருகின்றான். பொருள் கிடைச்சா கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு வேணாலும் கொடுக்கணும். அவங்களுடைய தராதரத்து ஆகிரத்துல எவ்வளவு தரஜா வேணுமோ அவ்வளவு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும், பூரா கொடுத்துடலாம். பூரா கொடுத்துட்டா நான் என்ன பண்றது, அடுத்தாலும் கொடுப்பான். முதல்ல கொடுத்தான்ல அவன் தான் அப்படி அடுத்தப்பளையும் கொடுப்பான், மறுபடியும் கொடுப்பான். யார் கொடுத்தானோ அவன் தானே திருப்பி கொடுப்பான். ஏன்னா சட்டம் என்னன்னு கேட்டா, எது உன்னுடைய செலவுக்கு தேவைக்கு போக மீதியை நீ கொடு அப்படின்னு அல்லாஹ் குலில் ஆஃபுவ யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். குலில் ஆஃபுவ, மேல் மிச்சமானதை செலவு செய்து விடுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. இது வந்து ஜகாத்துடைய சட்டம் வர்றதுக்கு முன்னால, ஜகாத் சட்டம் வந்த பின்னால 40ல் 1 கொடுக்கணும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கு உபரியாக இருக்கிறதெல்லாம் அது அதிகமான தர்மத்திற்குள்ளது. சரி, சஹாபாக்களை பாக்குறோம்,
சில பேர் தங்களுக்கு வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க. அடுத்தாப்புல பின்னால அந்த சம்பவங்கள்லாம் வருது. தபூக் போருக்கு எப்படி எப்படிலாம் செலவு பண்ணாங்க, எப்படி எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத பற்றி உள்ள விவரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்கள் வரும். எவ்வளவு அல்லாஹ் தஆலா இடத்தில் தேவை இருக்குதோ அவ்வளவு கொடுப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பூராத்தையும் கொடுத்தாங்க. ஒரு பொருளையும் கூட வச்சுக்கல. என்ன வச்சிருக்கிறீங்க வீட்டுல? அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அல்லாஹ் ரசூல் வச்சா எப்படி சாப்பிடுறது? அல்லாஹ் கொடுப்பா, ரசூல் கொடுப்பாங்க, சாப்பிட வேண்டியது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யூசிரூன அலைஹிம் யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸ்ஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களுடைய தேவையை விட அடுத்தவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர தங்களுடைய தேவையை முதல்ல கவனிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுடைய தேவையை தான் கவனிப்பாங்க என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்றான். ஆக அவர்களுடைய ஈமானுடைய தரம், ஆகிரத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய திருப்திக்கு உள்ளானவர்களாக இருக்க வேண்டிய நிலை, இவற்றையெல்லாம் கவனித்து செலவு செய்யக்கூடியவர்கள் செலவு செய்வார். இங்க அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தான், ஆனா செலவு செய்யறதுக்கு கஞ்சத்தனம் செய்து விட்டார். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜகாத்தை ஒப்புக்கொள்ளல. அவர் என்ன பண்ணார்? உடனே தெருவுல இறங்கி சத்தம் போட்டு ஓட ஆரம்பிச்சார். தெருவுல மண்ணை வாரி தலையில போட்டுக்கிட்டார். சாலபா தலையில மண்ணை வாரி, யா வயல யா சாலபாவுக்கு வந்த கேடே, சாலபாவுக்கு வந்து இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்ன வாசகத்தை இப்ப இவரு சொல்றாரு, வந்த கேடே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இப்படியே கவலைப்பட்டு அவர் கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாரு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்துட்டாங்க. இறந்த பின்னால அவர் அந்த பொருளை கொண்டு வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல, தாங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க, தாங்களாவது இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்காத பொருளை நானும் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அவங்க வாங்காத பொருள் நான் எப்படி வாங்க முடியும்? முடியாதுட்டாங்க. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கல. 2.5 வருஷம் அடுத்த உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி, அப்போ வந்தார், நீங்களாவது ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் ரசூலும் ரசூலுடைய ஹலீஃபாவும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பொருளை நானும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. அவரும் ஏற்றுக்கொள்ள. அடுத்த 10 வருஷத்துக்கு பின்னால ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அப்போ திரும்ப வந்தார். 12 வருஷம் ஆகி போச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால வந்தார், நீங்களாவது ஏற்றுக்கொள்ளுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கெஞ்சினார், எனக்கு முந்தைய ஹலீஃபாக்கள் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த பொருளை அல்லாஹ் ரசூலும் அல்லாஹ்வும் ரசூலும் அவருடைய ஹலீஃபாக்களும் ஏற்றுக்கொள்ளாத அந்த பொருளை நானும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே இருந்தார். அப்படியே முனாஃபிக்காகவே மௌத்தாகி விட்டார். அவர் மூமினாகவே ஆகல, முனாஃபிக்காகவே மௌத்தாகி விட்டார் என்பதால். ஏன்னா பின்னால் அடுத்த அல்லாஹ் தஆலா ஃபஅஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு பிமா அக்லஃபுல்லாஹ மா வஅதுஹு வ பிமா கானூ யக்ஸிபூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய கல்புகளிலே, இதயங்களிலே ஏற்பட்ட நிஃபாக்கின் காரணமாக அவர்களுக்கு நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டாக்கி வைத்தான், பிறவியாக ஆக்கி வைத்தான். இலா யௌமி யல்கௌனஹு, அவனை சந்திக்கும் நாள் வரைக்கும் முனாஃபிக்காகவே அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பின்னால் நரகத்தில் தண்டனை கொடுது. பிமா அக்லஃபுல்லாஹ மா வஅதுஹு, எதை அவர்கள் வாக்களித்தார்களோ அதை அதிலே அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தினாலும், வபிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை அவர்களுக்கு உரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதுக்கு காரணம் என்ன? இவர் இப்படி முனாஃபிக்காக இருந்து முனாஃபிக்காக மௌத்தாகக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்த அந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு நிலைக்கு ஆனது காரணம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த சொல்லை மீறியது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றமாக நடந்தது. அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேவலமாக மதித்தது. அத்தோடு மட்டுமல்ல, அந்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இந்த ஜகாத் என்ற இந்த ஜகாத் கேட்கறீங்களே, இது ஜிஸியாவை போல இருக்குது அப்படின்ட்டார். அல்லாஹ் ஜகாத் வாங்க சொல்லி சொல்றான். ஜகாத்துங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு தன்மையுடைய ஒரு தர்மம், அது அத ஜிஸியாவை போல இருக்குது அப்படின்ட்டார். இந்த 2 காரணத்தினால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்த காரணத்தினாலும், ஜிஸியாவை போன்று இருக்கின்றது என்று அவர் சொல்லிய காரணத்தினாலும் அல்லாஹ் தஆலா இந்த தண்டனை அவருக்கு கொடுத்தான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல படிப்பினை நிறைய இருக்கின்றது. பொருளாதாரம் உடையவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்குரிய விளக்கங்களை எல்லாம் இதிலிருந்து பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றான். என்னென்ன தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வார். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يعلموا أن الله يعلم سرهم ونجواهم وأن الله علام الغيوب. الذين يلمزون المطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم ولهم عذاب أليم. استغفر لهم أو لا تستغفر لهم إن تستغفر لهم 70 مرة فلن يغفر الله لهم ذلك بأنهم كفروا بالله ورسوله والله لا يهدي القوم الفاسقين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 652வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 77 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த முனாஃபிகீன்களுக்கு சொல்லுகின்றான், அலம் யாலமு அன்னல்லாஹ யாலமு சிர்ரஹும் வ நஜ்வாஹும். இந்த முனாஃபிகீன்கள் ரகசியமாக கூடி கூடி சில திட்டங்களை தீட்டுவார்கள். முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி, ஏதாவது போருக்கு கூப்பிட்டால் அல்லது ஏதாவது ஒரு வேலையை சொன்னால், முஸ்லிம்கள் இதை செய்ய வேண்டும், மூமின்கள் சஹாபாக்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், செல்லாமல் இருப்பதற்கு என்ன வழியோ அந்த தந்திரங்களை எல்லாம் கூடி பேசி ஆலோசித்து ரகசியமாக பேசி முடிவெடுப்பார்கள். இது யாருக்குமே தெரியாது என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லாத்தையும் எல்லாம் தெரியும். இவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள், என்ன ரகசிய திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. முன்னால் அதுக்கு காரணம் சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா அப்படி மறைச்சு வைக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா உடனடியாக சொல்லிடுவான் வெளிப்படையா. அதை ஆயத்தின் மூலமாக, குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து அதை உடனடியாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அலம் யாலமு அன்னல்லாஹ யாலமு சிர்ரஹும் வ நஜ்வாஹும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருடைய ரகசியத்தையும், ரகசியத்திலே இன்னும் ரகசியமாக இருக்கக்கூடியதையும், ரகசியத்திலும் ரகசியமாக இருக்கக்கூடியது. சிர் என்று சொன்னால் ரகசியம், நஜ்வாகும் என்று சொன்னால் அதுல ரகசியமாக இருக்கக்கூடிய இன்னும் ரகசியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அல்லது சிர் என்று சொன்னால் நெஞ்சங்களிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள். நஜ்வா என்று சொன்னால் 2-3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து அவங்களாக கூடி பேசிக் கொள்ளக்கூடிய, யாருக்கும் தெரியாம நம்ம பேசி முடிவெடுத்துருவோம் என்பதாக சொல்லி பேசக்கூடிய ரகசியமான திட்டங்கள். இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? அறிந்திருக்கிறார்கள், அறிய வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது இங்க ரகசியமாக எந்த திட்டங்களை அவர்கள் தீட்டினாலும் சரி அல்லாஹ்வுக்கு அது தெரியும். அல்லாஹ் தஆலா உடனடியாக அதை வெளிப்படுத்தி விடுவான். இன்னல்லாஹ அல்லாமுல் குயூப். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மறைவானவற்றை அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அது எவ்வளவு மறைவாக இருந்தாலும் சரி, இந்த வானங்கள் பூமியில எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரியாம எந்த அசைவும் ஏற்படாது, எந்த நிகழ்ச்சியும் ஏற்படாது, யாரும் ரகசியமாக பேசிக் கொள்ள முடியாது. ஆகவே அல்லாஹ்வுல் குயூபாக அவன் இருக்கின்றான். மறைவானவற்றை எல்லாம் தெரிந்தவனாக அவன் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இவருடைய ரகசியங்களை தெரிந்திருக்கின்றான் என்பதை இவர்கள் தெரியவில்லையா, அறியவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். இதுல நமக்கு மூமின்களுக்கு ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு தெரியாம எந்த காரியத்தையும் நம்ம செய்திட முடியாது அப்படின்னு ஈமான் உள்ளவர்கள் உறுதி எடுக்கணும். அல்லாஹ்வுக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. யாருக்கும் தெரியாது நான் இந்த பாவம் செய்யறது, இந்த குற்றம் செய்யறது, இந்த வேலையை செய்யறது அப்படின்னு ரகசியமா எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துல இருந்து ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறார் என்று சொன்னா அந்த நேரத்தில் அவருக்கு இந்த எண்ணம் வர வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு, அல்லாஹ் யாருக்கும் தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், கேட்டுக் கொண்டிருக்கின்றான், அறிந்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் எல்லாம் மூமினுக்கு வர வேண்டும் என்பதையும் இந்த வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. கேள்வி கேட்பாங்க சில பேர், தனியாக பாத்ரூம்ல இருக்கும்போது ஜட்டி போட்டுட்டு குளிக்கலாமா, ஜட்டி இல்லாமையே நிர்வாணமாக குளிக்கலாமா?
யாருமே இல்லைங்க, ஒருத்தரும் பார்க்கல, அதனால குளிக்கலாமா? அல்லாஹ் பார்க்கறானே, மலக்குகள் இருக்கிறாங்களே கூட, அவங்களாம் பார்க்கறாங்களா இல்லையா? அந்த எண்ணம் மூமினுக்கு வர வேண்டும். எவ்வளவு மறைவாக இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கின்றான், மலக்குகள் இருக்கின்றார்கள், மலக்குகளுடைய பார்வை இருக்கின்றது, மலக்குகள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணம் எல்லாம் வர வேண்டும் என்பதும் இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு விளக்கப்படுகின்றது. முனாஃபிகீன்களை சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அடுத்து அவர்களை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத்தி வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும். தபூக் போருக்கு நிதி வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து கொடுங்கள் நிதியாக என்பதாக கேட்டார்கள். சிலர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். முன்னால் நிறைய சொல்லி இருக்குது பல விஷயங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டு வந்தார்கள். வீட்டுல என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹையும் ரசூலையும் வைத்து விட்டு மீதி பொருள் எல்லாம் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருக்க முன்னாலே, வீட்டுல யாரு என்ன இருக்கு பொருள்? அல்லாஹ் ரசூலையும் வீட்டுல வச்சு. அப்படியே வீட்டுல எதுவுமே இல்லை, அல்லாஹ் ரசூலும் தான் அதுக்கு பாதுகாப்பு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கும் கூட கிடையாது. பூரா பொருளையும் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டு வந்தாங்க கொஞ்சம் பொருளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி கேள்வி கேட்டாங்க, வீட்டுல என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. பாதியை வச்சுட்டு பாதியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்க, இன்னைக்கு அபூபக்கரை வென்று விட வேண்டும், அபூபக்கரை மிஞ்சி விட வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு பாதியை வச்சுட்டு பாதியை எடுத்துட்டு வந்தார். இங்க வந்து பார்த்தா அவர் பூராத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூராங் கொண்டு வந்தது அதிகம், பாதி கொண்டு வந்தது கம்மி அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அவர் இருக்கிறது பூராத்தையும் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் கொஞ்சமா கொடுத்திருந்தாலும் முழுவதையும் கொடுத்தார் அப்படிங்கிற காரணத்துல அவர் தான் உயர்ந்தவர். ஒருத்தட்ட 100 ரூபாய் இருக்குது, ஒருத்தட்ட 10 ரூபாய் இருக்குது. 100 ரூபாய் உள்ளவர் 10 ரூபாய் தர்மம் கொடுக்கிறார், 10 ரூபாய் உள்ளவர் 10 ரூபாய் தர்மம் கொடுக்கிறார். யார் பெரியவர்? அந்த 10 ரூபாய் உள்ளவர் தான் மிகச்சிறந்த தர்மத்தை செய்திருக்கார். ஏன்னா அவர்கிட்ட வேற காசே கிடையாது. 10 ரூபாய் இருந்துச்சு, ஒருத்தர் கேட்டாரு கொடுத்துட்டாரு. 100 ரூபாய் உள்ளவர் 10 ரூபாய் கொடுத்தாரு, அவர்கிட்ட இருக்கிறதுல 10ல 1 கொடுத்தாருன்னு அர்த்தம். 10 ரூபாய் உள்ளவர் 100 ரூபாய் உள்ளவர் 10 ரூபாய் தர்மம் செய்யறாரு, 10 ரூபாய் உள்ளவர் 1 ரூபாய் தர்மம் செய்யறாரு. ரெண்டும் ஒண்ணுதான். அவரு தன்னிடத்தில் இருக்கக்கூடியதுல 10ல 1 தர்மம் செஞ்சார், இவரும் 10ல 1 தர்மம் செஞ்சார். இவர் 1 ரூபாய் கொடுத்ததும் அவர் 10 ரூபாய் கொடுத்ததும் ரெண்டு ஈக்குவல், சமம். அல்லாஹ்விடத்தில் நன்மை கூடுதல் குறைவு அப்படிங்கறதெல்லாம் அவருடைய நியத்தை பொறுத்து இருக்குது, கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது, வாங்கக்கூடிய மனிதர்களுடைய தன்மைகளை பொறுத்து இருக்குது, அது வேற விஷயம். சரிங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இதுல ஜெயிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, ஒரு பொருளும் கிடையாது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படையினரிலே 1/3 பங்கினருக்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருள்கள் மற்ற பொருள்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸ்ல ஒரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் 1000 ஒட்டகங்களை கொடுத்தார்கள், 700 ஒட்டகங்களையும் 300 குதிரைகளையும் கொடுத்தார்கள் அப்படின்னு. இன்னொரு அறிவிப்புல 500 குதிரைகளையும் 300 ஒட்டகங்களையும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தது ஏராளம். 500 ஒட்டகம் அப்படின்னு சொன்னா 500 ஒட்டகத்தை இங்க நிறுத்தி பார்த்தா எவ்வளவு இருக்கும்? 500 ஒட்டகத்தை கொண்டாந்து கட்டி வைக்கிறேன்னு வச்சுங்க, புருஷாக்கத்துல எவ்வளவு இருக்கும்? இந்த பள்ளியாசல பிடிக்குமா? அல்ல இதெல்லாம் பூரா சேர்த்தா 500 ஒட்டகங்கிறது எவ்வளவு பெருசு, அவ்வளவு ஒட்டகத்தையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 10,000 திர்ஹங்களை கொண்டு வந்தார்கள், 10,000 தீனார்கள் தங்க காசுகள், 10,000 தங்க காசுகளை கொண்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க போட்டு இருக்கக்கூடிய டிரெஸ் எப்படிப்பட்டது? இப்ப அந்த ஆபா, பெரிய ஆபா போடுறாங்களா இல்லையா, அங்கி, அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணியில ஒரு மூட்டையில கட்டி கொண்டு வந்து 10,000 தங்க காசுகளையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில கொட்டினார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 10,000 தங்க காசுகள்னா எப்படி இருக்கும்? அது பூராத்தி கொட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய முகம் வந்து பௌர்ணமி மாதிரி இளங்கி கொண்டிருந்தது, பிரகாசமாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த தங்களுடைய மடியில கொட்டப்பட்ட அந்த காசுகளை தங்களுடைய 2 கைகளாலும் இப்படி எடுத்து இப்படி தூக்கி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும் மர்லான் உஸ்மான் ஃபஇன்னி ராதின் அன்ஹு, யா அல்லாஹ் உஸ்மானை நீ பொருந்திக் கொள்வாயாக, நான் அவரை பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவரை பொருந்திக் கொண்டேன், நீயும் அவரை பொருந்திக் கொள்வாயாக. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தார்கள். அதனால தங்களுடைய 2 மகள்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள் இல்லையா?
முதல்ல ருக்கையா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இறந்த பின்னால உம்மு குல்சூம் அவர்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மகளும் உம்மு குல்சூம் இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும்போது 2 மகளும் இறந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கான இன்தி சாலிசா லஸவ்வஜ்துகஹா, எனக்கு 3வது ஒரு மகள் இருந்திருந்தால் அந்த பொண்ணையும் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இது பாத்திமா 3வது பொண்ணு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால நடந்த நிகழ்ச்சி, சொன்ன நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பொருளாதாரத்தை அந்த இதுக்காக தங்களுடைய பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உதாரணமாக இதெல்லாம் சரித்திரத்தில் நமக்கு பதியப்பட்டு இருக்கின்றது. ஒரு சஹாபி வந்தார், அபூ உகைல் அன்சாரி சஹாபி. அவர் வந்தார். அவர் ஒரு மரக்கால்னா 4 படி, சின்ன படி, பட்டினம் படியா இருந்தா 2 படி அப்படி. ஒரு மரக்கால்னா தெரியும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு. ஒரு மரக்கால் பேரிச்சம்பழம் கொண்டு வந்தார். கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ராத்திரி ஒரு வருடத்துல கூலி வேலை செய்தேன். தண்ணி இறைக்கிற வேலை, தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கிற வேலை செஞ்சேன். அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா, ராத்திரி பூரா செஞ்சு முடிச்சா 2 மரக்கால் பேரிச்சம்பழம் தருவதாக, கூலி தருவதாக அவர் சொன்னார். 2 மரக்கால் பேரிச்சம்பழம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் வாங்கினேன். ஒரு மரக்கால நான் வீட்டுக்கு செலவுக்கு கொடுத்துட்டு, வீட்டு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு, ஒரு மரக்கால இங்க அல்லாஹ்வுடைய பாதையில உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு மரக்கால் பேரிச்சம்பழம் வாங்கி, இங்க உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்த தங்க காசுகள் நிறைய இருக்கு, அபூபக்கர் கொடுத்தது இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏராளமான பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சொல்லப்பட்டிருக்குது, அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 திர்ஹங்கள் என்பதாக, தீரார்கள் என்பதாக, அவ்வளவு காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் அங்கங்க கூச்சி வச்சிருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெரிய பணக்காரர் அந்த காலத்துல. அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த பொருளை கொடுத்த நேரத்தில் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்கின்றார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீமா ஆதைத வ ஃபீமா அம்சக்த என்பதாக துஆ செய்தார். எதை நீ இங்கே கொண்டு வந்து கொடுத்தாயோ அதிலும், எதை நீ வீட்டிலே வைத்துக் கொண்டாயோ அதிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. கொண்டு வந்து கொடுத்தலே உனக்கு பரக்கத், வீட்டில் வச்சிருக்கிறதுலே பரக்கத் அல்லாஹ் தஆலா செய்வான் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்படிப்பட்ட நிறைய பொருள்கள், ஏராளமான பொருள்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு இருக்கின்றன. இருந்தாலும் அந்த படைக்கு போதல் அந்த பொருள். கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த படையை நடத்திட்டு போனாங்க. 30,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படை. அவ்வளவு பேருக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கல. இருந்தாலும் அதை வச்சு பங்கு போட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஆயுதங்களை கொடுத்தாங்க, இது பண்ணாங்க, வாங்கினாங்க, செலவு கொடுத்தாங்க, எல்லாம் போனாங்க. இப்ப அந்த ஒரு மரக்கால் பேரிச்சம்பளம் கொண்டு வந்தார் பாருங்க, அவருடைய அந்த பேரிச்சம்பளத்தை வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, அந்த குவியலாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கின்றன, இதையெல்லாம் அது மேல தூவி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரிச்சம்பளத்தை அது மேல தூவி விட்டுருங்க. அப்ப என்ன, இந்த ஒரு மரக்கால் பேரிச்சம்பளம் மிகப்பெரிய தியாகத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் இது. ஏன்னா அவர் ஒரு ராத்திரி பூரா வேலை செஞ்சு தோட்டத்துக்கு தண்ணி இறைச்சு 2 மரக்கால் பேரிச்சம்பளம் கூலியாக வாங்கி, ஒரு மரக்கால் பாதியை வீட்டுக்கு கொடுத்துட்டு பாதியை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா அவருடைய தியாகம் மிகப்பெரியது. அப்படிப்பட்ட அந்த ஒரு மரக்கால் பேரிச்சம்பளத்தில் ஏராளமான பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதனால இந்த பரக்கத்து, இந்த ஒரு மரக்காலுடைய பேரிச்சம்பளத்துடைய பரக்கத்துகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா பொருளையும் தூவி விடு என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்ப மூமினானவர்கள் இப்படி இந்த தர்மங்களை, இந்த அல்லாஹ்வுடைய பாதையில இந்த போர் நிதிகளை கொண்டு வந்து கொடுத்த நேரத்தில் இந்த முனாஃபிகீன்களா ஒன்னும் கொடுக்கல, பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்னும் கொடுக்காது மட்டுமல்ல, அது பாருங்க, அவர் கொண்டு வந்து மடியில கொட்டுறாரு பாருங்க, ரொம்ப முகஸ்துதி. அவர் எல்லாரும் பாராட்டணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து காசு கொடுக்குறாரு. அவரு கொண்டு வந்து சொல்றாரு, பாதி வச்சுட்டேன் பாதி கொடுத்தேன்னு சொல்றாரு. இவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பொருள் கொடுத்தவர்களை எல்லாம் ஒரு மாதிரி அலட்சியமாக, தூசணியாக, அதாவது கேவலமாக பேசினார்கள், அலட்சியமாக பரிகாசமாக பேசினார்கள். இது மாதிரி எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக இந்த மாதிரி காசு கொண்டாந்து கொடுக்குறாங்க இந்த ஆளுகள் அப்படி. இவன் ஒண்ணும் கொடுக்கல, நம்மாலே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவனும் கொடுக்க மாட்டான், கொடுக்கறவனையும் விட மாட்டான். அதை கொடுத்தானா ஏதாச்சும் பரிகாசமா பேசிட்டு இருப்பான், கிண்டலா பேசிட்டு இருப்பான் கொடுக்கறவங்களே. அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க.
இந்த ஒரு மரக்கால் கொடுத்தாரு பாருங்க அவரு, அது போல அதை விட குறைவாக பொருள் கொண்டு வந்து கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தவங்க எல்லாம் ஏதோ அல்லாஹ்வுடைய பாதையில என்னால முடிஞ்சதை கொடுக்கணும்னு கொடுத்தாரு. இவங்க கொஞ்சமா கொடுத்ததை பார்த்துட்டு அந்த முனாஃபிக்குங்க இவருடைய இந்த ஒரு மரக்கா பேரிச்சம்பளம் வாங்கித்தான் இங்க போருக்கு நிதி வரப்போகுதா, அல்லாஹ்வுக்கு இது தேவையா, அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தேவையில்லை, சும்மாவாவது கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துட்டு பேர் வாங்க பாக்குறாரு இல்ல அப்படின்லாம் பேசினாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் இந்த ஆயத் இவங்க எல்லாம் நினைச்சாங்க அல்லது சிலர் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க முனாஃபிகீன்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன வல் முஸ்ஸதகாத். மூமினானவர்களை பற்றி சதகாவுடைய விஷயத்திலே, தர்மத்தினுடைய விஷயத்திலே மூமின்களை பற்றி குறை சொல்லக்கூடியவர்கள். அல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன், மூமின்களில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களை செய்கின்ற மூமின்களை பற்றி குறை சொல்லக்கூடியவர்கள். வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், இன்னும் சிலரை பற்றி குறை சொல்லக்கூடியவர்கள். தங்களுடைய சிறு உழைப்பை தவிர, தங்களுடைய உழைப்பை தவிர வேறு எதையும் பெற்றுக் கொள்ளவில்லையே அவர்களையும் குறை சொல்லக்கூடியவர்கள். ஒரு மரக்கா கொண்டு கொடுத்தார் பாருங்க, அவர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக கொண்டு வந்த அந்த பொருள், அதை அல்லாஹ் தஆலா இங்க இப்படி சொல்லி காட்டுகின்றான், சுட்டி காட்டுகின்றான். லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், தங்களுடைய உழைப்பை தவிர, கூலியை தவிர வேற எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. குறைந்த பொருள் அர்த்தம், குறைந்த பொருளை தவிர வேற எதையும் பெற்றுக் கொள்ளவில்லையே அவர்களையும் குறை சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள், அதாவது முனாஃபிகீன்கள். குறை சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னா அந்த முனாஃபிகீன்கள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்கள் என்ன செய்யறாங்க, ஃபயஸ்ஹரூன மின்ஹும், இவர்களை எல்லாம் அவர்கள் பரிகாசம் செய்கின்றார்கள். இந்த தர்மம் கொடுத்தவங்க, அதிகமாக கொடுத்தவங்களே ஒரு மாதிரி பரிகாசம், கொஞ்சமாக கொடுத்தவங்களுக்கும் ஒரு விதமான பரிகாசம் செய்யறாங்க. யஸ்ஹரூன மின்ஹும் ஃபயஸ்ஹரூன மின்ஹும், அவர்களை அவர்கள் பரிகாசம் செய்கின்றார்கள். ஆனா சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் தஆலா இவர்களை பரிகாசம் செய்கின்றார். அதான் உங்களுக்கு தெரியறது இல்ல. அல்லாஹ் பரிகாசம் செய்யறானா என்ன அர்த்தம், அல்லாஹ் கிண்டல் செஞ்சிட்டு இருக்காங்கிற அர்த்தம் இல்ல. அல்லாஹ் பரிகாசம் செய்யறது நம்மளை போல பரிகாசம் செஞ்சா அவன் அல்லாஹ்வா இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு பரிகாசம் செய்யக்கூடாது. கேலி பேசுவதோ, தவறாக சொல்றதோ, அல்லது கூடுதலாக குறைவாக சொல்லுவதோ அல்லாஹ் தஆலாவுடைய தகுதிக்கு தகுமானது அல்ல. அதனால அல்லாஹ் தஆலா இங்க பரிகாசம் செய்யறான்னு சொன்னா இவர்களுடைய பரிகாசத்துக்கு தகுந்த தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான்னு அர்த்தம். இவங்க என்ன பரிகாசம் செய்யறாங்களோ அதுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். சஹிரல்லாஹு மின்ஹும், அவர்களை அல்லாஹ் பரிகாசம் செய்கின்றான். அதாவது அவர்களுக்கு எதிரான, அவர்களுக்கு கேடான, அவர்களின் மீது தண்டனைக்குரிய சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்யணும். உலகத்திலும் ஏற்படும், அது ஆகிரத்திலும் ஏற்படும். வலகும், அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் விதத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தை வாசகத்தை சொல்லுகிறார். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. வலகும் அதாபுன், அவர்களுக்கு அதாப் இருக்கின்றது, தண்டனை இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது. அதாப்னு சொன்னாவே கடுமையானது, அலீம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நோவினை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பிறகு இப்படி எல்லாம் நிகழ்ச்சி நடந்தது. முனாஃபிகீன்களை பற்றி முன்னால பல ஆயத்துக்கள்ல அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. முனாஃபிகீன்கள்ல ஒரு மனிதர் சொன்னாரு, இந்த மாதிரி இப்ப இந்த ஆயத்துக்கள்லாம் வந்த உடனே நம்மை பற்றி அல்லாஹ் தஆலாவுக்கு தெரிஞ்சு அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் ஆயத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நம்மை பற்றி தெரியப்படுத்தி விட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதுனால ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்க தெரியாம இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம், மனசுல நினைச்சிட்டோம், அதனால தாங்க எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, எங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ் தஆலாட்ட நீங்க துஆ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு மனிதர் சொன்னார், அதாவது முனாஃபிகீன்கள் ஒருவர் சொன்னார். அல்லது அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சுலூல் என்பவன் முனாஃபிகீன்களுடைய தலைவன். அவனுக்கு அந்த அப்துல்லாஹுக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பேரும் அப்துல்லா தான், அத்தா பேரும் அப்துல்லா, மகன் பேரும் அப்துல்லா. அப்படி அப்துல்லா இப்னு அப்துல்லா அப்படின்னு வரும். அந்த மகனா இருக்கக்கூடிய அப்துல்லா இருக்காரு, அவரு தகப்பனார போல முனாஃபிக்தனம் உள்ளவராக இல்ல, சரியான மூமினாக ஆயிட்டார். அவர் நல்ல மூமினாக ஆயிட்டார். அவர் தான் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், தாங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல எங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறக்க குணம் உள்ளவங்களாச்சா, உடனே இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா இந்த அடுத்த ஆயத்தை இறக்கி வைத்தார். இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நபியே அவர்களுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள்,
அல்லது பாவ மன்னிப்பு தேடாமல் இருங்கள். தேடினாலும் சரி, தேடாட்டி சரி, பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, பாவ மன்னிப்பு தேடாவிட்டாலும் சரி அப்படின்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லது தேடாமல் இருங்கள். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், அவர்களுக்கு 70 தடவை நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் பலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிக்க மாட்டான் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா அவர் பாவ மன்னிப்பு தேடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான் அப்படிங்கறதுக்காண்டி சொன்னாரு. உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, இந்த ஆயத்தை இறக்கி வைத்து உங்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடையாது. நபியே, நீங்க 70 தடவை இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் சரி, ஏன்னா 70 அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கையை குறிச்சு சொல்றதல்ல, எவ்வளவு தடவை கேட்டாலும் சரி கூடாது, அப்படி முடியாது அப்படின்னு. ஆனா அரபுகள்ல பொதுவாக இந்த 7, 70 அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய நம்பராக வச்சிருந்தாங்க. அந்த 70 நம்ம பழக்கத்திலே உண்டு, 7 தடவை 70 தடவை. அதே மாதிரி தஸ்பீஹாத்துகள் மற்ற இதுகள் எல்லாம் 7 தடவை ஓதுறது 70 தடவை ஓதுறது அப்படி எல்லாம் நிறைய வரும். இந்த ஒற்றப்படையை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்ற காரணத்தால் இந்த 7, 70 எல்லாம் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது மார்க்கத்தில். ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா இந்த 7ங்கிறதுக்கு ஒரு தனி மதிப்பை கொடுத்திருக்கின்றான். நம்முடைய இதுல லைலத்துல் கத்ருடைய அந்த இதுல எல்லாம் விளக்க சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. 7 வானத்தை படைச்சிருக்கான், 7 பூமியை படைச்சிருக்கிறான், 7 நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறான், 7 கடல்களை படைச்சிருக்கிறான். இந்த 7 அப்படிங்கிறது நிறைய வரும், ஏராளமா வரும், நிறைய வரும். அதே மாதிரி கலிமா இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதுல 7 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒரு வாசகம் 7 வார்த்தைகள். லா இலாஹா இல்லா அல்லாஹ் முஹம்மது, லா இலாஹ இல்லல்லாஹ் 4 வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் 3 வார்த்தை, 7 வார்த்தைகள் இருக்கின்றன. இது மாதிரி 7 7ஆக அல்லாஹ் தஆலா நிறைய படைச்சிருக்கிறான். குர்ஆனிலும் சில சட்டங்களை 7 என்ற நம்பர்ல சில சட்டங்களை அல்லாஹ் தஆலா, இந்த சொத்துரிமை சம்பந்தமான சட்டம், அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான சட்டம், இதுல 7 நபர்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி 7 என்பதை அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக பல இடங்களில் குறிப்பிட்டு இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இங்க அல்லாஹ் தஆலா சொன்னா 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அவர்களை, பலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், 70 தடவை கூடுதலாகவே நான் கேட்கிறேன் அப்படின்னாங்க. எவ்வளவு பெரிய குணம்! 70 தடவை நல்லா சொல்லியிருக்கிறான், சரி 70 விட கூடுதலாக கேட்கலாம், அதிகமான தடவை. ஏன்னா 70 தடவைங்கிறதே ரொம்ப அதிகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப கொடூரமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் இல்லையா? அது வரலாறு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். சூரத் ஆல இம்ரான்ல நல்ல விளக்கம் சொன்னோம். அந்த அவருடைய உடலை, அந்த வயிற்றை கிழித்து குடலை எடுத்து ஈரலை மென்று துப்பி பாட்டு பாடி கொண்டிருந்தால் ஹிந்தா என்ற அந்த பெண் அப்படின்னு எல்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த உடல்லாம் செதஞ்சு போச்சு. அந்த உடலை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வழி அதுக்கு ஜனாசா தொழ வச்சாங்க. ஜனாசா தொழ வைக்கும் போது ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவுக்கு எத்தனை தக்பீர் சொல்லணும் சொல்லுங்களேன்? எத்தனை தக்பீர் சொல்லணும் ஜனாசாவுக்கு? ஜனாசா தொழுகைக்கு எத்தனை தக்பீர் சொல்றோம்? 5, 4 தக்பீர் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தக்பீர் சொன்னாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவுக்கு. கவலைப்பட்டு அவங்களுக்கு துஆ, ரசூலுல்லாஹ்வுடைய தக்பீர் அப்படின்னு சொன்னா அது ஒரு துஆ, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுறது. 70 தக்பீர் சொல்லி தொழ வச்சாங்க ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவை என்று வருகின்றது. அப்ப அந்த 70ங்கிறது ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்றாங்க 70 விட கூடுதலாக நான் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். உடனே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அதுவே சூரத்துல் முனாஃபிகீன் என்ற ஆயத்துல இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும் லன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும். அப்ப பொதுவா சொல்றீங்க இங்க 70 இருக்குது, அந்த சூறாவுல அந்த ஆயத்துல வரும்போது 70 எல்லாம் கிடையாது. மன்னிப்பு தேடுங்க, மன்னிப்பு தேடாம இருக்க நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டான் மொத்தமா. 70 தடவை சொன்னாலும் சரி, 700 தடவை மன்னிப்பு தேடினாலும் சரி மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த முனாஃபிகீன்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் அப்படிங்கறது அந்த வாசகத்தின் மூலமாக விளங்குகின்றது. அதுல அந்த சூரத்துல் முனாஃபிகீன் ஸவாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்தஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் லன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும் அப்படின்னு வருது. அவர்களுக்கு நீ மன்னிப்பு தேடுவதும் மன்னிப்பு தேடாமல் இருப்பதும் ரெண்டும் சமமானதுதான். லன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிக்கவே மாட்டான் திட்டமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, ஏன் இப்படி இவ்வளவு பெரிய தண்டனை இவர்களுக்கு? இந்த முனாஃபிகீன்களுக்கு கூடவே இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, மஸ்ஜிதுக்கு வர்றாங்க, கூடவே இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க முஸ்லிம்களோட சேர்ந்து. ஆனா இந்த தண்டனை அவர்களுக்கு ذَلِكَ بِأَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَرَسُولِهِ. அது ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்தார்கள் என்ற காரணத்தினால். வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களா இருக்கிறாங்க, உள்ள நிஃபாக் நிறைஞ்சு கிடக்குது, குஃப்ர் நிறைஞ்சு கிடக்குது. அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் நிறைஞ்சிருக்கு. அதனால அவர்கள் ஒரிஜினல் முஸ்லிம்களாக ஆக்க முடியாது, அவர்களுக்கு இந்த தண்டனை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன்.
இந்த மாதிரி குற்றம் புரியக்கூடியவர்கள், குஃப்ரிலேயே நிரந்தரமாக ஊறி போய் திளைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் வழிகாட்ட நேர் வழிகாட்டவே மாட்டான் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதுல நமக்கும் படிப்படை இருக்கின்றது. வெளி தோற்றத்தில் முஸ்லீமாக இருக்கிறார், பார்த்தா முஸ்லீம்னு பேர் வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா உள்ள பூரா எல்லா குஃப்ருடைய விஷயங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். காபிர்கள் செய்யக்கூடிய விஷயம், முஷ்ரிக்குகள் செய்யக்கூடிய விஷயம், யூத கிறிஸ்தவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அதே இதுல தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கழிக்கிறார். ஆனா பேர் மட்டும் முஸ்லீம் இருக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்ப கணக்கு போட்டா? 100க்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 90 பேர் இருப்பாங்க. இப்ப வெறும் குஃப்ரு உள்ள இருக்கும், பூரா குஃப்ருதான் இருக்கும், குஃப்ருடைய விஷயங்கள் இருக்கும். யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்கள் அவரிடத்தில் நிறைஞ்சிருக்கும். ஆனா பேர் மட்டும் முஸ்லீம் என்று இருக்கும். நிறைய பேர் பார்க்கிறோம். அவர்களுக்கும் இதே சட்டம் தான். அவர்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்னிப்பு தேடி வெளியே எப்படி முஸ்லீமாக மூமினாக இருக்கின்றாரோ அதே போல உள்ளேயும் மூமினாக ஈமான் உள்ளவராக இஸ்லாம் உள்ளவராக இருந்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பான். இல்லாட்டி கடமை. இங்க ஒரே வாசகத்தால் சொல்றான், இவ்வளவு தண்டனை ஏன் நபியை நீங்க 70 தடவை மன்னிப்பு தரலாம், அதோட கூடுதலா தேடினாலும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லப்படுவது தாலிக பிஅன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நிராகரித்தார்கள், நிராகரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அடுத்தும் அதே விஷயத்தை சொல்லுகின்றான்.